ஹாய் ஹலோ வெல்கம் டு யூடிகே லைஃப் ஸ்டைல்ஸ். எல்லா உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் தீபாவளி சிறப்பாக கொண்டாடிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் அப்படி தான். காலையில் ஒரு 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு. முன்னாடி நீங்கள் டைம் பார்த்துருப்பீங்க. 4 மணிக்கெலாம் நானும் அம்மாவும் ஃபர்ஸ்ட் ஆளாக எழுந்திரிச்சிட்டோம். எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டு அம்மா வந்து வாசல் தெளித்து கோலம் போட போயிட்டாங்க. நான் வந்து டீ போட ஆரம்பிச்சிட்டேன். டீ குடித்தா தாங்க காலைல எழுந்திரிச்சு டீ குடித்தா தாங்க அதுக்கப்புறம் நமக்கு வேலையே ஓடும். ஃபர்ஸ்ட்டு டீ தான். வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு டீ குடித்தா தான் நமக்கு வேலையே ஓடும். பால் காய்ச்சும் போதே நான் வந்து பால் பணியாரத்துக்கு உளுந்து ஊற வச்சுட்டேன். அம்மா வந்து இந்த பக்கம் உளுந்த வடைக்கு உளுந்து ஊற வச்சுட்டாங்க. 2 பேரும் டீயை குடித்தாச்சு. டீ குடித்ததுக்கப்புறமா அம்மா வந்து காய் வந்து சேவிக்கிட்டு இருந்தாங்க. நானே பண்ணிக்கிறேம்மா, நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிட்டு நான் வந்து காய் வந்து நறுக்க ஆரம்பித்தேன். வாழைக்காய், பஜ்ஜி மிளகா, கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து நறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அம்மா குளிச்சதுக்கப்புறமா நான் குளிக்க போனேன். நைட்டு சரியான மழைங்க. நைட்லேருந்து மழை தான். காலையிலேயும் இப்போவும் மழை தான். நாங்கள் எந்திரிக்கும் போதும் மழை தான். சரியான மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. மழை விடவே இல்லை. அம்மாவுக்கு குளிச்சுட்டு வரதுக்கு முன்னாடியே நான் வந்து வீடெல்லாம் கூட்டிகிட்டு நான் குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அம்மா வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உளுந்து வடைக்கு ஆக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து பாப்பாவுக்கும் வீட்டுக்காரங்களுக்கும் டீ போட்டு கொடுத்துட்டேன். டீ போட்டு கொடுத்து அவங்களே எழுப்பி விட்டு டீ போட்டு கொடுத்துட்டு குடிச்சிட்டு அவங்களையும் அந்த ஆயிலெலாம் வச்சுட்டு அவங்களும் குளிக்க போயிட்டாங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா புது ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் பாருங்கள், அவங்க வந்து மஞ்சள் வச்சுட்ருக்காங்க. பாப்பா இப்போ தான் குளிக்க போகிறா. மஞ்சள் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதுக்குள்ளார வந்து எங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அவங்கெல்லாம் குளிச்சுட்டு வந்து மஞ்சள் வச்சு முடிக்கிறக்குள்ள நாங்கள் எல்லா பலகாரமும் சுட்டு எடுத்துட்டோம். பஜ்ஜி, உளுந்து வடை, பால் பணியாரம் எல்லாமே பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு டைம் வந்து ஒரு 6:30 6:45 தான் ஆகுது. அதுக்குள்ளார எல்லா வேலையுமே முடிஞ்சுட்டு சரி பூஜை பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு விளக்கேற்றி எல்லா புது ட்ரெஸ்ஸும் வச்சு, அதாவது எல்லா புது ட்ரெஸ்ஸையும் சாமி முன்னாடி வச்சு குளித்ததுக்கப்புறமா பூஜை பண்ணிவிட்டு மஞ்சள் வச்சு சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணிவிட்டு தான் புது ட்ரெஸ் போடுற பழக்கம். ஸோ அந்த மாதிரி தான் எல்லா புது ட்ரெஸ் வச்சாச்சு. அன்றைக்கி பண்ண பலகாரங்களும் எடுத்து சாமி முன்னாடி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கு முன்னாடி இந்த முறுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா, உலக்கப்படம், அதுவும் எடுத்து வச்சு அன்றைக்கி பண்ண பஜ்ஜி இதெல்லாம் எடுத்து சாமி முன்னாடி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சு நைவேத்தியத்துக்கு வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு சாம்பிராணியெல்லாம் போட்டு வீட்டுக்குள்ளே வெளியே எல்லா இடத்துலையும் சாம்பிராணி காமிச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் காமிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ட்ரெஸ்ஸு போடுற வழக்கம். சாமி கும்பிட்டுட்டு நைவேத்தியம்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வீட்டில் உள்ள பெரியவங்ககிட்ட இப்போவும் ஆசீர்வாதம் வாங்குகிற பழக்கம். ஸோ அன்றைக்கும் அது மாதிரி தான் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட உட்காந்தோம். எங்கள் வீட்டுக்காரங்க வந்து உள்ளே வெளியே எல்லாமே சாம்பிராணி காமிச்சிட்டு வந்துட்டாங்க. சாம்பிராணி எல்லாம் காமிச்சு சாமி கும்பிட்டுட்டு நைவேத்தியம் அடுத்து வந்து நைவேத்தியம் பண்ணணும். நைவேத்தியம் பண்ணால் தான் பூஜை முடியும். எல்லாருமே நைவேத்தியம் பண்ணுவோம். அம்மாவும் வந்து நைவேத்தியம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா நைவேத்தியம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாருமே நான், அவர், பாப்பா 3 பேருமே அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட ஒரு 8 o'clock ஆகிடுச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு எல்லாம் பண்ணி முடிக்க ஒரு 8 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தான் சாப்பிட உட்காந்தோம். அப்புறம் பாருங்கள், எங்கள் குட்டீஸ் வந்து எங்கக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்குவாள் என் பொண்ணு.
எங்கள் பொண்ணு எங்ககிட்டயே ஆசீர்வாதம், அது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அம்மா பட்டையும் ஆசீர்வாதம் வாங்கணும்டா தங்க அப்படின்னு சொன்னோன்னா அவன் எங்ககிட்டயே ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தான். அம்மாவும் பேத்தி குடிக்கிறாங்க. ஓகே. அதுக்கப்புறமா பாருங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இட்லி, சாம்பார், தேங்காய் சட்னி, கார சட்னி, அதுக்கப்புறமா உளுந்து வடை, பஜ்ஜி, தயிர் வடை, சாம்பார் வடை, பால் பணியாரம், எல்லாமே குலோப் ஜாமுன் எல்லாமே இருக்குது. எல்லாமே சாப்பிட்டுட்டு மற்றவங்கெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா நானும் சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறமா என் பொண்ணுக்கு ட்ரெஸ் பண்ணி விடணும்னு சொல்லிட்டா. ஆஃப் சாரி எடுத்திருந்தா. ஸோ அதுக்கு அவளுக்கு ப்ளீச் எடுத்து எல்லாமே ட்ரெஸ்லாம் பண்ணி விட்டுட்டு அவங்க அப்பாவும் பொண்ணும் வெடி போட வெளியில் போயிட்டாங்க. அப்போ தான் கொஞ்சம் மழை விட்டுருந்தது. இப்போ நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கும்போது கூட சரியான மழை தான் பெஞ்சிட்ருக்கு. அப்போ கொஞ்சம் மழை விட்டுருந்ததுனால அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெடி போட போயிட்டாங்க. ஸோ எங்கள் வீட்டில் இப்படி தான் தீபாவளி பண்டிகை இன்றைக்கி சிறப்பாக போச்சு. உங்கள் வீட்டிலலாம் எப்படி சாமி கும்பிடுவீங்க, எப்படி படைச்சி சாமி கும்பிடுவீங்க, எப்படி தீபாவளி கொண்டாடுவீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லா சொந்தங்களுக்கு போகிறவங்களுக்கு மறுபடியும் சொல்லிக்கிறேன், இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அதுக்கப்புறமா அப்பாவும் போனாலும் ட்ரெஸ்ஸு எனக்கு நான் சாரீ எடுத்துருந்தாங்க. அதனால் ப்ளவுஸ் தைக்கல, தீபாவளி கழிச்சு தைச்சிக்கலான்னு விட்டேன். ஸோ அப்பாவும் பொண்ணும் ட்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள் ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்குறது. எங்கள் பாப்பாவோட ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.